உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க பத்திரத்தில சைன் பண்ணி ஒரு லோன வாங்கிட்டேன், கைமாத்தா கடன் வாங்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஏன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் பாதிப்பே ஏற்படுத்தாது. ஏன்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய பணம் டிரான்சாக்ஷனாலும் சரி, நீங்க சைன் பண்ணது எதுவுமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ல தெரியாது. அதனால உங்களுக்கு பேங்கர் லோன் தராங்க. அந்த லோன வாங்கி ஈஸியா கட்டிட்டு, பத்திரத்த வாங்கி கிழிச்சு போடுங்க. வணக்கம் ஜேகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். என்கிட்ட பர்சனல் லோன் ஆல்ரெடி ஒன்று போயிட்டு இருக்கு. இது இல்லாம நான் கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ 2த்தையும் சேர்த்து இஎம்ஐ என்னால கட்ட முடியல. இது 2 லோனையும் சமாளிக்கவும் முடியல. கிரெடிட் கார்ட வேற சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாம பர்சனல் லோனும் கஷ்டப்பட்டு அடைச்சிட்டு வரேன். இது 2த்தையும் சேர்த்து ஒரே ஒரு லோன வாங்கி ஒரு நல்ல ஒரு லம்சம் அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா, அந்த லோன வாங்கி இது 2த்தையும் அடைக்கலான்னு இருக்கேன். அப்படி யாராவது லோன் தருவாங்களா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி லோன் தராங்க. அதே நேரத்தில சில பேர் வந்து கைமாத்தா பணம் வாங்கியிருப்பாங்க. பேங்க்ல லோன் வாங்காம, கைமாத்தா அந்த பத்திரத்தில ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி வாங்கியிருப்பாங்க. ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பர், ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர்ல சைன் பண்ணி கடன் வாங்கியிருப்பாங்க. ஸோ, அதுபோல ஒரு சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, அந்த கடன அடைக்கிறதுக்கு நீங்க லோன் வாங்கி அடைக்க முடியும். ஆனா, என்ட்ட சேலரி ஸ்லிப் இல்லையே, நான் எந்த விதமான பெரிய நிறுவனத்தில எங்க ஒர்க் பண்ணலையே, எனக்கு யாருங்க லோன் தருவாங்க? அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோன் கிடைக்குங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தான் நெறைய வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ, உங்களுக்கு பர்சனல் லோனும் கிடைக்கும், ஹோம் லோனும் கிடைக்கும். இதுபோல சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கான நெறைய விதமான வழிகள் இருக்கு. அப்படிப்பட்ட வழிகள தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இதுபோல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா லைக் நான் மறக்காம லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் பேசிக்கான விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த கந்து வட்டியில கைமாத்தா மாட்டிக்கிட்டவங்களோட பிரச்சனையில எப்படி வெளியே வரலான்னு அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவாவே ஒரு பர்சனல் லோன் நம்ம வாங்க போறோம்னா, நம்மளுடைய கேஒய்சி டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டு, பான் கார்டு, நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப் இது பார்த்தா நமக்கு லோன் தராங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆல்ரெடி நீங்க ஒரு லோன் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா, இஎம்ஐ ஒரு ரூ. 15,000 கட்டிட்டு வரீங்க மாசம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ரூ. 17,000 17,000 கட்டிட்டு வரீங்க. 5,00,000 லோன் வாங்கியிருக்கீங்க. இது இல்லாம ஒரு 2 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கீங்க. ஸோ, அது ஒரு 1,00,000 2,00,000 வச்சுக்கங்களேன். ஸோ, 2,00,000 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கங்க. மொத்தமா உங்களுக்கு கடன் ஒரு 7,00,000 இருக்கு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு வந்து மொத்தமா கணக்கு போட்டோம்னா, இஎம்ஐ மட்டுமே உங்களுக்கு 7,00,000க்கு உங்களுக்கு சாலிடா 21,000 21,000 22,000 உங்களுக்கு இஎம்ஐ கட்டுற மாரி நெறைய விதமான லோன் ஆஃபர்லாம் இருக்கு. ஆனா, அந்த லோன் அவங்க தரணும்னா, இங்க கிரெடிட் கார்டு அதாவது கிரெடிட் கார்டையும் உங்களுடைய பழைய லோனையும் நீங்க ப்ராப்பரா அடைச்சிட்டு இருந்தா தான் அவங்க லோன் தருவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. 2வது உங்களுடைய இன்கம்ம பார்ப்பாங்க. இந்த கடனெல்லாம் போக நீங்க வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு போறீங்க, அத பத்தி வச்சு தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. இதெல்லாம் பத்தி நெறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். இதான் பேசிக்கான விஷயத்த சொல்றேன். ஸோ, இப்படி தான் உங்க டெபிட் கன்சல்டேஷன் லோன் தராங்க. இப்படி கட்ட முடியாது இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 2 கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்கீங்க. அது சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பர்சனல் லோனும் வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்காத பட்சத்தில், அதாவது உங்களுக்கு இன்கம் ப்ராப்பரா இல்லாத பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பர்சனல் லோன வந்து நீங்க என்ன பண்ணணும், பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில அது மட்டும் சிங்கிளா நீங்க மாத்திக்கணும். அதாவது மாசம் ரூ. 15,000 அல்லது ரூ. 17,000 கட்டுற டைம்ல ஒரு ரூ. 7,000 8,000 கட்டுற மாரி இஎம்ஐ கம்மி பண்ணி அ வருஷத்த இன்க்ரீஸ் பண்ணி கட்டுற மாரி இப்போதைக்கு நீங்க தப்பிக்கலாம். அதுக்காக சொல்றேன். ரொட்டேட் பண்றதுக்காக. ஸோ, அதுபோல யாராவது டெபிட் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில தராங்கன்னா, வட்டி கம்மியா தராங்கன்னா, நீங்க அத மாத்திக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அத பண்ணிக்கலாம். இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாகும் 1. அதுக்கப்புறமா அந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நீங்க தனியா லோன் எடுக்கலாம். அந்தந்த கிரெடிட் கார்டு கம்பெனியே அவங்கவங்க பர்சனல் லோன் தராங்க. அவங்களுக்குன்னு கார்ட் பேஸ்ட் லோன் தராங்க. அத வச்சு நீங்க அடைச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து சில்லறையில புரியும். அதாவது இப்படி பண்ணோம்னா, பிரிச்சு பிரிச்சு நீங்க அடைக்கிறதுக்கான வழி இருக்கு. இது வந்து டெபிட் கன்சல்டேஷன் இல்லாம கிடைக்கிற விஷயம். ஆனா, டெபிட் கன்சல்டேஷன் லோன் கண்டிப்பா வேணுங்க. எனக்கு ஒரே லோன் நல்ல அமௌண்ட் வேணும்னா, நீங்க செய்ய வேண்டியது உங்களோட இன்கம்ம நல்லா காட்டணும். இன்கம் இல்லனாலும் இன்கம் காட்டணும். இது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது உங்களுடைய இன்கம் பெருசா இல்ல. நீங்க மாசம் ஒரு ரூ. 40,000 சம்பளம். ஆனா, இஎம்ஐ மட்டுமே ரூ. 30,000 போகுது. வீட்டுக்கு ரூ. 10,000 தான் கொண்டு போறேன்னா, யாரும் உங்களுக்கு லோன் தர மாட்டாங்க. உங்களுக்காக யாராவது ஒருத்தர் கேரண்டர் சைன் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல நான் வந்து லோன் வாங்கி வச்சிருக்கேன். ஆப்ல லோன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஆப்ல இருக்கிற லோன் அடைக்கிற மாரி ஏதாவது ஒரு லோன் கிடைக்குமா கேட்டீங்கன்னா, ஆப்ல நீங்க வாங்கி வச்சிருக்கிற லோன ப்ராப்பரா கட்டிட்டு வந்தீங்கன்னா, தாராளமாவே உங்களுக்கு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நெறைய பேர் லோன் தராங்க. உங்களுக்கு எல்&டி ஃபைனான்ஸ் லோன் தராங்க. டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கு லோன் தராங்க. நெறைய விதமான பொன்னவாலா ஃபின்கார்ப் உங்களுக்கு லோன் தராங்க. எஸ்எம்எஃப்ஜி சொல்லக்கூடிய ஆப் அவங்க கூட உங்களுக்கு லோன் தராங்க.
நிறைய விதமான ஆப்லாம் இருக்குது. அவங்களும் வந்து டைரெக்ட்டா உங்களுக்கு லோன் தராங்க. பஜாஜ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு லோன் தராங்க. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேசிக்கான சம்பளம் இருந்தாலும் தருவாங்க. உங்களுக்கு ரூ. 15,000 தான் உங்களால இஎம்ஐ கட்ட முடியும்னா, அதுக்கேத்த மாரி லோன் தராங்க. ரூ. 10,000 தான் கட்ட முடியும்னா, அதுக்கு லோன் தருவாங்க. ஸோ ஆப்ல அழைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இதுபோல பர்சனல் லோன் வாங்கி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா, வாங்கியிருக்க ஆப் லோன ப்ராப்பரா நீங்க கட்டி வச்சிருக்கணும். அது ஏதாவது ஒரு டியூவ விட்டுட்டு, அது ஏதாவது ஒரு இஎம்ஐ கட்டாம விட்டுட்டு இருந்தீங்கன்னா, இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்காது பாஸ். அதனால தான் நான் உங்களுக்கு விலாவாரியா சொல்றேன். ஆனா, டெபிட் கன்சல்டேஷன் லோன அந்த வார்த்தைய வச்சே தரமாட்டாங்க. வாங்க டெபிட் கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு தரேன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பர்சனல் லோன் சொல்லிட்டு, அதுக்கு ரீசன் பர்பஸ்ன்னு வச்சிருப்பாங்க. எந்த காரணத்துக்காக வாங்குறீங்கன்ட்டு. அந்த இடத்துல பழைய லோன் அடைக்கலான்ற ரீசன் போட்டு உங்களுக்கு லோன் தருவாங்க. அதனால எல்லாரும் வந்து இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் நாங்க தரோன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பர்சனல் லோன் போட்டுட்டு, அதில இந்த ரீசன் வச்சு உங்களுக்கு லோன் தருவதாக சொல்லுவாங்க. அத நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும். நெறைய பேருக்கு இது தெரியாது. டெபிட் கன்சல்டேஷன் லோன் வந்து எல்லா பேங்க்ல போய் கேட்டா கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் தருவாங்க. ஆனா அந்த வார்த்தைய வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, பர்சனல் லோன் கீழ தான் வரும். அதனால அந்த ரீசனுக்காக உங்களுக்கு லோன் தயாராக்குறவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஆனா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து டைரக்ட்டாவே இத சொல்லுவாங்க. ஏற்கனவே கடன் இருக்கா? வாங்க நான் உங்களுக்கு மாத்தி விட்டுர்றேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுர்றேன். அந்த லோன் அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் தரேன்றது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் போல்டா சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம கந்து வட்டியில மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம்? நான் வந்து ஒரு ரூ. 100 ஸ்டாம்ப் பேப்பர்ல ஒரு சைன போட்டு ஒரு பணம் வாங்கிட்டேங்க. ஒரு ரூ. 3,00,000 வாங்கிட்டேன். அதுக்கு 3 பைசா வட்டின்றாங்க. மாசம் மாசம் நான் ஒரு ரூ. 3,000 கட்டிட்டு வரேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. வட்டி மட்டுமே கட்டிட்டு வரேன். ஒரு 4, 5 வருஷமா கட்டிட்டு வரேன். என்ன பண்ணுறதே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க என்ன வேலை செய்றீங்க? உங்களுக்கு சேலரி ஸ்லிப் இருக்கா? இல்ல பாஸ் அப்படின்னா, நோ ப்ராப்ளம். நீங்க வேலை செய்றீங்களா ஃபர்ஸ்ட்டு? உங்களுக்கு இன்கம் கரெக்ட்டா வருதா? உங்களுக்கு வாங்குற சம்பளத்த நீங்க பேங்க்ல போடுறீங்களா? அப்பதான் இதுக்கான சொல்யூஷன் உண்டு. பேங்க்ல போடாம கையிலேயே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுக்கு வாய்ப்பு கிடையாது பாஸ். ஸோ உங்க பணத்த எடுத்து நீங்க பேங்க்ல போட்டு டிரான்சாக்ஷன் காட்டுங்க. உங்க டிரான்சாக்ஷன் இருந்தா தான் உங்களுக்கு இது கிடைக்கும். அதனால இது கவனிச்சுக்கங்க. பணத்த எடுத்து பேங்க்ல போட்டு டிரான்சாக்ஷன் காட்டுங்க. ஏதாவது ஒரு ஸ்கீம்ல சேர்த்து வைங்க. ஏதாவது ஒரு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்தில போட்டு வைங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உங்க கிரெடிட் ஹிஸ்டரி எடுக்கும்போது இவருடைய பணப்புழக்கத்த அங்கெல்லாம் காட்டும். எங்கெங்கெல்லாம் நீங்க பான் கார்டு யூஸ் பண்றீங்களோ, அதெல்லாம் கிரெடிட் ஸ்கோர்ல காட்டும். அதனால தான் இத சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு பத்திரத்தில சைன் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க இதெல்லாம் செய்யணும். வாங்குற சம்பளத்த உங்க பேங்க்ல போட்டு அது ஜிபே பண்றீங்களா? அப்படி டிரான்சாக்ஷன் காட்டுனீங்கன்னா, உங்களுக்கு நல்ல டிரான்சாக்ஷன் காட்டுவாங்க. ஸோ நல்ல டிரான்சாக்ஷன் இருந்தா மட்டும் உங்களுக்கு லோன் குடுத்துருவாங்களா? அப்படி கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ப கவர்மெண்ட்ல லோன் வாங்குனாலும் சரி, பிரைவேட்ல லோன் வாங்குனாலும் சரி, இது முக்கியமா கவனிப்பாங்க. உங்களோட டேக் ஹோம் சேலரி நல்லா இருக்கணும். டேக் ஹோம் சேலரி நல்லா இருந்தா தான் தருவதாக சொல்வாங்க. ஆனா நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேக் ஹோம் சேலரி நல்லா இருக்கணும். அதே நேரத்தில உங்களுக்காக உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு நபர் இருக்கணும். கேரண்டியர் சைன் போடுறதுக்காக ஷூரிட்டி சைன். உங்களுக்காக நீ லோன் கட்ட முடியலன்னா, அவர் கட்டுற மாரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சைன் பண்ற மாரி இருந்தாங்கன்னா தான், உங்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். நான் எங்கெங்க போறது அப்படி கேட்டீங்கன்னா, சிட் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு லோன் கிடைப்பாங்க. ஸோ சிட் ஃபண்ட்ஸ் போடக்கூடிய கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? நான் பேர் விட்டு சொல்ல விரும்பல. அப்படிப்பட்ட நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நெறைய இருக்கும். ஸோ கூகுள்ல தட்டுனாவே வரும். ஸோ அப்பேற்பட்ட கம்பெனிஸ நீங்க தேர்ந்தெடுத்து, நீங்க போய் லோன் வாங்கலாம். உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க பத்திரத்தில சைன் பண்ணி ஒரு லோன வாங்கிட்டேன், கைமாத்தா கடன் வாங்கிட்டேன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஏன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்லாம் பாதிப்பே ஏற்படுத்தாது. ஏன்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் உங்களுடைய பணம் டிரான்சாக்ஷனாலும் சரி, நீங்க சைன் பண்ணுறது எதுவுமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ல தெரியாது. அதனால உங்களுக்கு வந்து ஈஸியான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. நீங்க அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாவே வர முடியும். அதனால அதிலேயே போட்டு யோசிக்காதீங்க. உங்களுக்கு இவ்வளோ பெரிய வழி இருக்கு. வாங்க. இந்த லெவல்ல வந்து திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஈஸியா அந்த கந்து வட்டியிலேருந்து ஈஸியா வெளிய வர முடியும். ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க கிரெடிட் ஸ்கோர உருவாக்குங்க. உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பேங்கர் லோன் தராங்க. அந்த லோன வாங்கி ஈஸியா கட்டிட்டு, பத்திரத்த வாங்கி கிழிச்சு போடுங்க. ஸோ இதுக்கான வழி நெறைய இருக்கு. அத தேடுங்க. ஆனா இது உடனே நடக்காது. அதான் பிரச்சனையே. நம்ம மக்கள் உடனே எதிர்பார்ப்பாங்க. அதனால 3 மாசம், 4 மாசமாவது கண்டிப்பா இந்த டிரான்சாக்ஷன் செஞ்சீங்கன்னா தான், நீங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் நபர சேர்த்து அதுக்கப்புறம் லோன் வாங்க முடியும். எங்க நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ, அந்த பேங்க்ல தான் நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா, தாராளமா உங்களுக்கு லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த லோன வாங்கி கடன் அடைச்சுட்டு நீங்க ஈஸியா வெளிய வர முடியும். வாய்ப்புகள் இருக்கு. நீங்க தேடி பார்க்கணும். முயற்சி செய்யணும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமா நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும். மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.